ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு. இப்போ மீனா மேலே விஜயா பழியெல்லாம் தூக்கி போட்டாங்க. மீனா ரொம்பவுமே கலங்கி போயிட்டாங்க. முத்து ஆறுதல் சொன்னாங்க. இருந்தாலும் பார்வதி கிட்ட பேசினாலும் பார்வதி அப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜயா தான் ஏதோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இவங்க புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து பார்த்தா அதாவது கிரிமினல் ராகினியும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ நம்ம பக்கத்து திருப்பறதா அந்த பக்கத்து திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து முத்து விசாரிக்கிறதுக்கு அந்த பார்வதி வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அது சம்மந்தமாக இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ வரது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்வதி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அப்படின்னா பார்வதி ரொம்பவுமே நல்லவங்க. ஏற்கனவே விஜயா கிட்ட சொன்னாங்க மீனா மேலே சந்தேகப்படாத, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த மென்டல் விஜயா தான் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பேசி இன்றைக்கி மீனாவை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ பார்வதி கிட்ட வந்து முத்து விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேசிக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நாம வரப்போகுது அப்படின்னா, இப்போ பார்வதி அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏற்கனவே ரோகிணி இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்வீட்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களா அந்த பணம் எடுக்கும்போது அந்த விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்த போகிறாங்க. அப்போ ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் திருடினது வந்து ராகினி தான் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் இருந்தாலும் ரோகிணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினா கூட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் அப்படியே அடுக்கடுக்கடுக்கடுக்காக எல்லா பிரச்சனையும் பார்த்தா மாட்டிக்குவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த தடவையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாத வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரியை உள்ளே இழுத்து விட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி சம்மந்தமாக அப்படியே அந்த ட்ராக்கில் ஸ்டோரி மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்ல. இப்போ கூட பார்த்தோம்னா மீனா வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அடுத்து அந்த மாதிரி கூட ஸ்டோரியை கொண்டு போகலாம், சத்யா சம்மந்தமாக கொண்டு போகலாம், இல்லை சீதா சம்மந்தமாக கொண்டு போகலாம். அப்படி ஏதாவது வேறு பக்கத்து ஸ்டோரியை மாற்றி கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டி வந்து மறுபடியும் வந்து ராகினியை வந்து மிரட்டுறேன், அது வந்து தங்க முட்டை போடுற வாத்து, அதனால் காசு வாங்குறதுக்கு இன்னும் நான் மிரட்டுவேன்லாம் வேறு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே விஜயா கிட்ட டான்ஸ் கற்றுக்கிறாங்களா அந்த ரெண்டு பேர் தீபன் அவங்களாம் இருக்காங்களா, அவங்க சம்மந்தமாக வந்து ஏதாவது தீபன் ரத்தி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய ஸ்கிரிப்ட் நமக்கு குழப்பமாக இருக்கிறதுனால தெளிவாக இப்படி தான் நடக்குங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம், இது சம்மந்தமாக ஏதாவது ப்ரொமோ வந்துச்சுன்னா தெளிவான ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.